எல்லாம் இட்டு ரொம்ப பீக்கு வந்து வாழ்ந்து வெற்றிவேல். அது வந்து ஒரு 200 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உடன்பிறப்பு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். உடன்பிறப்பு ஷூட்டிங் நடக்கிறதுதான் மணிவண்ணன் சார் வந்து இப்படி இருந்த கதை அப்படின்னு நான் சொன்னேன் சார், தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிற நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, மறுபடியும் இந்த வில்லன் சத்யராஜ் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு இந்த தலைவர் எனக்கு கதை கேளுங்க அப்படின்னு. அதையும் கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில பின்னாடி கண்டித்து உட்கார சீன் சொன்னேன். ஓகே தலைவர் டன், இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த படம் வந்து அன்னைக்கே வந்து பெரிய ரீச் ஆகி தலைவர் வந்து இதுவும் 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறோம். விளம்பரமே வந்து 200 நாள் விளம்பரமே வந்து. அப்புறம் தலைவர் வந்து இவங்கெல்லாம் சங்கர், செந்தில்குமார் எல்லாம் பாரதிராஜன் இவங்கெல்லாம் கலையெல்லாம் வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறாங்க. 100வது நாளுக்கு ஒரு படம் 18 நாளில் எடுத்து, ஆனால் ஒரு 36 கால் ஷீட் டே நைட் நோக்கி 18 நாளில் 100வது நாள் படம் எடுத்து. இந்த படம் வந்து 70 நாள் எடுக்குதுங்க அமெரிக்காவில் பொள்ளாச்சியில். இந்த ஹீரோ சத்யராஜ் வில்லன் சத்யராஜ் பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்கு வந்து ஒரு ஜாதி கலரம். இது வந்து சும்மா ஒரு நாமக்கே வாசி ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தால் போதும். அது ஒரு 12 நாள் எடுக்காது. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சீனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னேன், எதுக்கு தலைவர் சொந்த படம் எதுக்கு பிடிச்சாலும் நான் அனௌன்ஸ் பண்ணோன்னா பயங்கர கண்ணா பின்னால வேலைக்கு வச்சுட்டாரு. இது 30 நாள் 40 நாள் எடுத்தா நம்ம போய் தப்பா நினைச்சுக்குவாங்க. அதுக்காக 70 நாள் அதுக்காக ஒரு 70 நாள் எடுப்பாங்க. அந்த போய் 18 நாள் அவர் அப்படி எடுக்கவே மாட்டாரு. 24 மணி நேரம் 100 நாள் எல்லாம் வந்து 30 நாள் 35 நாளுக்கு மேலே மணிமணி. ஏன்னா எல்லாருமே ஸ்பீடு இது எடுக்கிறாங்க. எடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இந்த படத்துல வந்து பெருசானது அந்த தாயமாங்கிற பேர் கஸ்தூரி பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு சீன்ல சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியில தாயமா அப்படிங்க சுஜாதாமாவோட அப்பாவை அன்றைக்கி ஒரு கேட்டுருவாரு, இல்லைங்க எதுங்க ஒன்றும் இல்லை தம்பி தாயினாலும் அம்மாவினாலும் ஒன்றாங்க. இப்படி சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேரும் வந்து அவ்வளோ பேரும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுற ஒரு கல்ட் ஃபிலிம். அமெரிக்கா இன்னும் பெண்ணும் அப்படி படம் வரல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு படம் எடுக்கிறது சிரமம். சென்சாரில் வந்து பல சீன்ஸ் வந்து விட மாட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து நான் கார்த்திக் சார் வந்து பெரிய கோல் போட போறீங்க, ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் போயிட்டு கேட்டிருக்காங்க. அதனால அது வந்து ஏற்கனவே எடுத்த படமா இருக்கிறங்காட்டி அப்படியே நம்மளால கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் பெரிய விஷயம். பல நினைவுகள். இது வந்து இந்த படத்துக்கு ஏன் பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா, எனக்கு வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஃபேன் கிடையாது. 20 வருஷமா கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோ கிடையாது. பட் சத்யராஜ் அதான் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதி படைக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது வேற, அதுதான் அது வேற லெவல். நீ வேற பேசும்போது எல்லாரும் ஒரு கைலாசம் அது ஓகே. இல்ல ரஞ்சிதா ட்ரை பண்ணீங்களா? ஓ சரி சரி. இல்ல சந்தோஷம் தான். கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்கிறாங்க. அது உண்மையா போய் கைலாசான ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் தான் ரஞ்சிதா இருக்கான்னு சொல்றாங்க. சில பேர் அவங்க தான் அந்த படம், அவங்க தான் கைலாசா பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்ததுன்னா, சிஎம் நடிச்ச படம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் தங்க படத்துல வந்து 3 சிஎம் இருக்கிறாங்க. கலைஞர் இருக்காரு, புரட்சி தலைவர் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். ஸோ 3 சிஎம் ஒரு படத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் படத்துல வந்து கலைஞர் வசனா தலைவர் ஹீரோ, ஜானகி அம்மன் ஹீரோயின். ஸோ 3 ஹீரோ ஒரே படத்தில் இருக்கிறாங்க. இது உண்மையா பிஎம் நடிச்ச ஒரே படம் உலகத்திலேயே வேற படம் இருந்தால் 2 வயதே சந்தோஷம். அப்படி ஒருத்தர் நம்ம படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக. இந்த படத்தோட ரிலீஸுக்காக நானும் வெயிட் பண்ணிருக்கிறேன். பல பசுமையான நினைவுகள். வெடி ஷூட்டிங் நடக்கும். அப்போ பொள்ளாச்சியில் அந்த டைமில் வந்து ஒரே லாஞ்சில் வந்து விஜயகாந்த் சார், நான், பிரபு சார், கார்த்திக் சார் 4 பேர் படம் ஷூட்டிங் உட்காந்து
ரூமில் ஷூட் ரூம் அது ஆளாளுக்கு ஒரு ஷூட் ரூம். நாங்கள்லாம் விடிய நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு நான் வெளியில் வந்து என் ரூமுக்கு வெளியே வேணா பெருசாக ஸ்கெட்ச் பண்ணி எழுதி விட்டிருவேன். இரவு முழுக்க படப்பிடிப்பு தயவு செய்து யாரும் என்னன்னா இப்போ ப்ளூ மவுண்டன் தான் வருவோம். வந்து இறங்கினோன்னா சப்போஸ் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா வந்து நான் வந்து ப்ளூ மவுண்டன் இறங்கி ஒரு 7 மணிக்கு போகல எந்த ரூமியாக இருக்காரு கேப்டன் அப்படின்னு இந்த போய் கதவு தட்டிடுவார். விஜய் சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தாலும் வந்து கதவு தட்டிடுவார், பிரபு வந்தாலும் கதவு தட்டுவார், கார்த்திக் வந்தாலும் கதவு தட்டுவார். நாங்கள் போய் படுக்கிறத காலையில் 7 மணிக்கு கொண்டம்போட ஷூட்டிங் முடிச்சு காலையில் ஃபுல்லாக தூங்கினா தான் நைட்டு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து படம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம் 3 விஷயம். சிவாஜி சார் இந்த படம் பார்த்துட்டு நம்ம முத்தாரத்திரி ஸ்ரீனிவாஸ் சார் கேட்டு போனோன்னா சிவாஜி சார் வந்து சிறுசத்தில் தோல்மல் கையை வச்சுருக்காரு. நின்றுட்டு இப்படியே கண்ணுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பார்த்தா இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து கால் வந்து தப்பா ஏதாச்சும் ஒரு சொல்றதுப்பா நடிகன் இவ்வளவு அப்பா எல்லாம் உங்களை பார்த்தா இல்லை அதெல்லாம் சொல்லாத நீ ஏதோ வேற மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னா. அப்புறம் வந்து உண்மை ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவா பயங்கர இறங்கும். அதனால தான் நான் கேரக்டர் ஷிஃப்ட் ஆகணும். டக்கு 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 நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுது. அந்த நேரத்தில் ஊரத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் ஒரு பேட்ச் எல்லாம் விஜய் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும் போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தா இந்த டைலாக் சத்யராஜ் சார் பேசுங்க நினைச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும் ஆசைன்னா எனக்கு அமைதிப்படையில் அம்மாவாசை சத்யராஜ் அம்மாவாசை கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கிறது என்னோட ஆசையை விஜய் பேட்டி கொடுத்தா நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய். ஏன்னா நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணி ஏன்னா நம்ம சும்மா அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும், நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ அமைதிப்படை பற்றி பேச ஆரம்பிச்சா டைம் பார்த்தாது உங்களுக்கே போகுது சொல்லி அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. டெய்லி அமைதிப்படை நடந்தப்போ தான் அங்கே செந்தூர் பாண்டி நடந்தது. ஸோ விஜயகாந்த் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா பிரபு படம் ராஜகுமார் பிரபு படம் ராஜகுமார் கார்த்திக் படம் எனக்கு சின்ன ஜமீன்லயும் அதே டேட்ஸ், சின்ன ஜமீன்லயும் அதே டேட்ஸ். அந்த ஸ்ரீதேவி அரவிந்த் சுவாமி நடிச்சாங்க அந்த படமும் அதே டேட்ஸ். நான் போய் பரதன் சார் ரூம்ல போய் கெஞ்சினேன், சார் நைட்டு தான் சார் அவங்க ஷூட்டிங் டேட் எவ்வளோ வரேன் சார் ஒத்துக்கவே இல்லை. எனக்கே பிடிச்ச ஒரு க்ளோஸ்அப் ஷாட்னா இவங்க கஸ்தூரி கிணத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஷாட் வச்சு மணிமேகலை வந்து சொல்லிட்டு தலைவரை அவங்க கஸ்தூரி குளிக்கிறாங்க, அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னு அப்படியே பார்த்து அவ்வளோ கவர்ச்சியா இருக்காங்க. அது மாதிரி என்ன சொல்லி இந்த படம் அமைதிப்படை நடந்த விஷயம் எல்லாமே ஸ்பாட்ல உருவானதுங்க. அம்மாவாசைங்கிற பேர்லேருந்து நாகராஜ் சோழன் பேர்லேருந்து கேமரா வச்சதுக்கு அப்புறம் உருவான சீன் தான் கிளைமேக்ஸு. இந்த தேங்காய் போடுறத மாற்றிருந்தது முதல்ல வேற மாதிரி சீன் இருந்தது. தேங்காய் போடுறது அந்த நேரத்தில் நான் போய் மணிமேட்டு தலைவரை இந்த பணியை நல்லா இப்படி கல்வி சுற்றி பொட்டலாக பண்ணிக்கிறேன். அது எதுக்கு தலைவரை இல்லை தலைவர் ஒரு டைலாக் எப்படின்னு என்ன என்னடா பணியெல்லாம் பொட்டலாக இருக்குது, நாய் கடிச்சு மேலே இருக்குது. நாய் தானுங்க அப்படின்னு பாரு. நேற்று ஒரு மாதிரி வந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. நான் தேங்காய்க்கு பொறுத்தவரை நம்மளுக்கு நாய் ஜெயிச்சிருச்சா கேட்க இல்லை நான் தான் நாய் கொண்டு நாயை கொண்டு ஆமாம் முன்னுக்கு பண்ண நாய் எதுக்கு மனசுக்கு அது சோழர்
சத்தியம் பாடு. பட்டாபட்டி சீன் வந்து அவ்வளோ மீம்ஸ் எதுவும் அந்த பட்டாபட்டி துவைக்கிறது சார். ஆமா அந்த மீம்ஸ் வந்து இன்னைக்கு யார் யாரோ போகிறாங்க அதை வச்சு. அந்த கொல்லங்கோடு ஒரு குளம் இருக்கு. அப்பெல்லாம் கேரளாவில் வந்து பெரிய பெரிய வீட்டில் வந்து வீட்டை ஒட்டியே குளம் இருக்கும். அவங்க அங்கதான் குளிப்பாங்க. இது கொல்லங்கோடு ராஜாவோட பேலஸ். அப்போ நமக்கு தெரியாது, லொக்கேஷன் போனால் தான் இவங்க சீன் சொல்லுவாரு. தலைவர் எந்த தலைவரை செய்யறாங்க, நீங்க குடிக்கிறீங்க தலைவரை, நான் முருகரை சொல்றேன். தலைவர் அதில் 3 ஹீரோயின் நீங்க தான் புதுகுதை இதாத்தாம விட்டுருக்கேன். இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கஷ்டம் இருக்குதா விருது கணக்கு சொல்லிருக்கோம். தலைவர் நீங்க அண்ணா அப்போ சீட்டு கிடைக்குமா சந்தேகம்னா அப்படியே கிடைச்சா ஜானகி யாரும் ஓட்டு போடுறது ஏன் பண்ணியா நான் ஒன்றும் முடியும் அதான் ஏதாச்சும் பண்ணாதான் போடலாம். அப்புறம் வந்து வேட்டி முடிச்சுட்டு அண்டர் வேற கழுத்து கீழே ஒருத்தர் எடுக்கிறோம். இவ்வளோ வருஷமா கழிச்சிருந்தாலுங்கிற உண்மையால எடுத்து சொன்ன அண்டர் வேற என்ன சண்டை பாரு இல்லைங்களா, நான் கட்சியில் சீனியர் மெம்பரு உங்கள் அண்டர் வேற போய் அவன் துவைக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, ஆனால் சண்டை போடுறது கழிச்சிட்டு இருந்தேன். ஓ சண்டை போட்டோம்னா அப்போ எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி கிளம்ப சொல்லிட்டே போகிறேன். சார் மணிவண்ணன் சார் வந்து பகுத்தறிவு வந்து மேலே சொன்னாங்க. பகுத்தறிவு வந்து சார் நீங்களும் பண்ணீங்க. உங்கள்கிட்ட உள்ள பகுத்தறிவு அவங்க வேற போயிட்டாங்க, சீமான் சார் வேற போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடியாலஜிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இந்த ரூமில் 30 பேர் 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா, 30 பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஐடியாலஜி இருக்கிறவங்ககிட்டையும் கூட வேற ஒரு விஷயத்தில் வேற பாயிண்ட் உலகத்தில் 600 கோடி பேர் இருக்காங்கன்னா 600 கோடி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால வந்து இதெல்லாம் இன்னைக்கு ஒரு அரசியலில் வந்து சீமானோ கஸ்தூரியோ பெரிய லெவலுக்கு இடத்துல சம்பளம் தான். கீதா கீதா தெரியல இவங்க எடுத்து கொடுத்த கைலாசான ஒரு நாடு இருக்குதா என்ன அது எங்க இருக்குது அப்படியா எலெக்ஷன் சமயத்தில் இந்த படத்தை யூஸ் பண்ணி எப்பவும் யூஸ் பண்ணலாம், ஜூன்ல யூஸ் பண்ணலாம், ஜூலை யூஸ் பண்ணலாம். ஏன் 10ஆம் தேதி அது அரசியல் சட்டக்குள்ள படத்துக்கு நீங்க என்ன தாக்கம் வரும் என்னன்னு காசு பார்க்கத்தான் ரிலீஸ் பண்ண காசு பார்க்கலாம். இல்லை உண்மையிலே அவருக்கு பெரிய ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்ரோச் பெரிய அப்ரோச் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ். அதாவது நம்ம இந்த அமைதிப்படை படத்துக்காக முன்னாடி வர படத்தை போடாம வெயிட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம், இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை. இந்த படத்துல 10 கட்சிக்கு 5 சீன் இருக்குது. அந்த கட்சிக்கு இல்ல, இந்திய அரசியல் கட்சிக்கே சீன் இருக்கு, உலக அரசியலுக்குமே சீன் இருக்கு. அப்பவே வந்து ரஷ்யா இஸ்ரேல் பத்தி மணிவண்ணன் சார் டைலாக் பேசியிருக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா இப்போ அதுக்கு எப்படி பிறந்ததுன்னா அது ஒரே ஒரு மகன் மணிவண்ணன் சார் மட்டும்தான். மணிவண்ணன் நாங்க எடுத்த படம் 4 மணி நேரம் ஓடிச்சு.